இன்னைக்கு வெறும் ரெண்டே பொருளை வச்சு ரொம்பவே சூப்பரா எப்படி வந்துட்டு ஒரு ஐஸ் செய்யறான்னு சொல்லிட்டாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம கோகனட் மில்க வச்சு ரொம்பவே சிம்பிளா வெறும் 5 நிமிஷத்துல ஒரு ஐஸ்கிரீம் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு 200 ml அளவு தேங்காய் பால் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காம நல்லா வந்து கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். அதை வந்து இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே வந்து ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வந்துட்டு கெட்டியாக வரணும். இப்போ இது கூட வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்துட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கோகோனட் வந்து சுகர் இருக்கும். அதனால் பார்த்துட்டு வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக வந்திருக்கு. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு வந்து பார்க்கவே தெரியும். இந்த அளவுக்கு வந்து கெட்டியானாலே போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா அதை ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஐஸ் மோல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு திருவன தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஐஸ்கிரீமை கடிச்சு சாப்பிடும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க கோகோனட் இதை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். அதாவது கோகோனட் மில்கை இது கூட வந்து ஆட் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு ஒரு 85% மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்துட்டு மேலே வர வந்து ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை 8 ஹவர்ஸ் நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் கூல் டவுன் பண்ணியாச்சு. அதாவது ஓவர் நைட் அப்படி வந்து ஃப்ரீசரில் விட்டுருங்க. இப்போ காலையில் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணியை வச்சு நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா ஐஸ் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்துடும். பாருங்கள், ரொம்ப வந்து சூப்பராக டேஸ்டான வீட்டிலே வந்து சிம்பிளாக வந்து ஐஸ்கிரீம் வந்து செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி தெரிஞ்சு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.